அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. சிம்ம ராசி அன்பர்களே, 2024ஆம் ஆண்டு பிறக்க போகுது இல்லையா? இந்த காலகட்டம், இந்த புதிய வருடம் எனக்கு எப்படி இருக்க போகுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்பவே சிறப்பான ஆண்டா உங்களுக்கு இருக்க போகுதுங்க. மனசுல இத்தனை நாட்களா இருந்த கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் மருந்து போடுற மாதிரி தான் இந்த 2024ஆம் ஆண்டு வந்திருக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கும், வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். அதாவது கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்வாங்க இல்லையா? அந்த மாதிரி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டுல நீங்க போற இடம் ஃபுல்லா நீங்க தான் புகழ் பெற போறீங்க. உங்களுடைய பெயரும் புகழும் பேசாத வாய் இந்த உலகத்துல இருக்க முடியாது. அந்த மாதிரி 8 திக்கிலும் உங்களுடைய பெயரும் புகழும் பரவ போகுது. உங்களுடைய அருமைகள் பெருமைகளை எல்லாரும் புரிஞ்சுக்க போறாங்க. உங்களை 2023ஆம் ஆண்டுல யாரெல்லாம் துச்சமா நினைச்சு தூக்கி போட்டாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தூக்கி தலை மேல வச்சு கொண்டாடக்கூடிய காலமா இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது சிம்ம ராசி அன்பர்களே. இங்க இந்த 2023ஆம் ஆண்டுல எவ்வளோ ஏச்சுக்கள் பேச்சுக்கள், எவ்வளோ துரோகங்கள், எவ்வளோ ஏமாற்றங்கள். என்னங்க வாழ்க்கையா இது? என்னடா வாழ்க்கை? உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு நிறைய நண்பர்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி புலம்பி இருப்பீங்க. உங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான், 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா இருக்கிறதுனால நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் பதிலா வந்திருக்குங்க அப்படின்னு சந்தோஷமா இருங்க சிம்ம ராசி அன்பர்களே. 2024ஆம் ஆண்டுல என்னென்ன கஷ்டம் இருக்கு? வேலை இல்லையா? நிரந்தர பணி கிடைக்கும். திருமணம் நடக்கலையா? அருமையான ஒரு துணை உங்களுக்கு அமைவாங்க. அடுத்ததா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அரசு உத்தியோகம், நல்ல தொழில முன்னேற்றம், லாபம் அதிகரிக்க போகுது. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனை சகல சௌகரியங்களும் பெற்று சந்தோஷமா உடல் ஆரோக்கியத்தோட வாழ போறீங்க சிம்ம ராசி அன்பர்களே. இங்க சொல்றேன், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இல்லைங்க உங்களுக்கு, இனிப்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே. இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் நீங்களா இருந்தீங்கன்னாக்க நீங்க இந்த ஆண்டு முழுவதும் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வழிபாடு. ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் வாராகி தாயை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க இப்ப முளைச்ச திடீர் தெய்வம் கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுனாக்க தஞ்சாவூர் கோயில்ல போய் பாருங்க, வாராகி அம்மனோட வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில சிம்ம வாகனத்துல வலம் வரக்கூடிய நம்மளுடைய வாராகி அம்மனோட வழிபாடு தான் நம்மளோட சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆண்டு முழுவதும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகக்கூடிய ஒரு வழிபாடு. கண்கண்ட தெய்வமான இந்த வாராகி அம்மனை தொடர்ந்து 5 ஞாயிற்றுக்கிழமைகள்ல, புரியுதுங்களா, மாலை 6 மணிக்கு மேல போயிட்டு தேங்காயில நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நினைத்த மாற்றத்துல நிறைவேற்றி கொடுப்பாங்க. எதிரிகள் தொல்லை, உங்களுக்கு என்னென்ன கஷ்டம், சகல கஷ்டங்களுக்கும் இவங்களோட வழிபாடு உங்களுக்கு துணையா இருக்கும். நோய் தீர்க்கணுமா, பதவி உயர்வு கிடைக்கணுமா, அரசியல் நல்ல நிலைமைக்கு வரணுமா, ஆரோக்கியத்துக்கு, கடன் தொல்லைகள் தீர, எதிரிகளோட தொல்லைகள் தீர, வியாபாரம் பெருக, நல்ல லாபம் கிடைக்க, வீட்டுல அமைதி நிலவணும், கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கணும், இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் ஒரு மனுஷனுக்கு இருக்கோ அனைத்து பிரச்சனைகளுக்கும் இவங்களோட வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களுக்கு பலம் சேர்க்கும். சிம்ம ராசிகாரர்களை பொறுத்த வரைக்கும் 2023ல அவங்க பட்ட கஷ்டங்களை சொன்னோம்னா நமக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் இல்லையா? இவங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தாங்க தெரியும் இவங்களோட கஷ்டங்கள் என்னன்னு. ஒருத்தங்க அந்த சிம்மராசி அன்பர்கள் ஒருத்தங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்க மற்ற எல்லா உறவுகளும் இவங்க தலையிலேயே உக்காந்து மிளகா அரைக்குங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இது பண்ணி கொடு, அதை பண்ணி கொடு, இங்க போ அங்க வா, இவ்வளவு காசு வேணும், அவ்வளவு காசு வேணும். அதோடங்க தேவைகளை மட்டுமே இவங்க கிட்ட கேட்கும். ஏடிஎம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு
சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, இவங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இவங்களுக்கு வருமானம் இருக்கா இல்லையா, இவங்களோட மனநிலை எப்படி இருக்கா அப்படின்னு எந்த ஒரு உறவும் இவங்களுக்கு உபசரிக்கூடிய நிலைமையில இல்லை. அது இவங்க தலையிலே எழுதல. புரியுதுங்களா? சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்க தான், விழுந்தாலும் எழுந்தாலும் கடவுள் தான். இவங்களுக்கு உடல்நல சரியில்லைன்னா எப்படி தெரியுமா இருப்பாங்க, நீங்க கண்டே பிடிக்க முடியாது. மற்ற ராசிகாரில் பார்த்தீங்கன்னாக்க சின்னதாக கஷ்டம், அப்படியே உடல் வந்து, அதாவது காய்ச்சலே வந்திருக்காது, காய்ச்சல் வர மாதிரி டயர்டாக ஒரு ஃபீல் இருந்தாவே நான் வந்து நம்ம என்னப்பா உடம்பு சரியில்லை, அப்போ போய் டாக்டரா பாருப்பான்னு சொல்லிடுற அளவுக்கு நம்ம வந்து வெளி தோற்றம் இருக்கும். ஆனால் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாக்கா 110, 109, 108 டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருந்தாலும் இவங்களை வெளியே தோட்டத்தை பார்த்தா தெரிஞ்சிக்கவே முடியாது. டாக்டர்கிட்டே போய் உட்காந்தாங்கன்னா கூட, ஏப்பா அவனுக்கு காய்ச்சலா, பார்த்தா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, எங்க கை காட்டு, நாக்கு காட்டு அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்க இறுகி போச்சு. தன்னோட கஷ்டத்தை கூட வந்து வெளியே காட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுல வைராகியத்தோட இருக்காங்க. ரொம்ப நல்லவங்க, குழந்தை மனசு, இரக்க குணம். ஒருத்த உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏமாற்றான்னு தெரிந்தாலும் ஏமாறக்கூடிய இவங்க தான். நம்ம ஒருத்த ஏமாத்துறான் அப்படின்னாக்க நம்ம என்ன செய்வேன், டே போடா நீ தான் ஏமாத்துறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இன்னொரு டைம் வந்தீங்கன்னாக்க அடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இவங்ககிட்ட வந்தீங்கன்னா அவன் ஏமாத்தன்னு தெரிஞ்சும் கூட, சரி போ இந்தா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இரக்க குணம் கொண்டவங்க. இன்னும் சொல்ல போனாக்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒரு தந்தையோ ஒரு தாயோ நீங்க வந்துட்டு பெற்றோரா பெற்றிருந்தீங்க அப்படின்னாக்க அந்த குழந்தைகள் கொடுத்து வச்சுவங்க, உசுரை கொடுத்து காப்பாற்றக்கூடியவன். ஏங்க எல்லா பேரண்ட்ஸ் அப்படிதாங்க பண்றாங்க. ஆமாங்க, அந்த குழந்தைகளோட தேவைகளை பாராட்ட வேண்டியது நம்மளுடைய முக்கியமான விஷயம் தான். சிம்ம ராசிகளை பொறுத்திருக்கும் ஒரு படி மேல. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா சாதாரண ஃபீவர் இருந்தாலும் 1க்கு 10 டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அந்த 10 டாக்டரும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் இவங்க அமைதியாக அந்த இடத்துல உட்காருவாங்க. எந்நேரமும் குழந்தைகளை பற்றியும் குடும்பத்தை பற்றியுமே சிந்தனையில் வாழக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எல்லாரும் இவங்களை பற்றி பேசக்கூடிய காலம் வந்துருச்சு. மற்றவங்களாம் அட இவனா அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் இவரா அப்படின்னு பேசக்கூடிய காலம் பிறந்திருக்குது. புரியுதுங்களா? சிம்மராசி அன்பர்களே, 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா பிறந்திருக்குங்க. நிம்மதியா இருங்க. போதும் உழைச்சது கஷ்டப்பட்டது எல்லாத்துக்கும் நல்ல பலன் கிடைக்க போகுது. அதாவது 2023 முழுக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. அந்த 2024ஆம் ஆண்டு முழுக்க நீங்க அறுவடை செஞ்சு அதை வந்துட்டு விற்று காசாக்கி அது மூலமா உங்களோட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலமா நினைச்சுக்கோங்க. 2023 முழுக்க உழைப்பு உழைப்பு உழைப்பு, கஷ்டம் நஷ்டம், இப்படி மழையில வெயில்ல காத்துல பனியில இப்படி கஷ்டப்பட்டு ஒரு விவசாயத்தை பண்ணி அதை அறுவடை பண்ற காலம்னு நினைச்சுக்கோங்க. ரொம்ப சிறப்பான காலமா இருக்கு சிம்ம ராசி அன்பர்களே. ஸோ இந்த வருஷம் சிறப்பா இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாராகி அம்மாவோட வழிபாடு மட்டும்தான் ஒரே வழி. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் எந்தெந்த கடவுளை வணங்கணும், அவங்களோட அனுகிரகம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத நம்ம தெளிவா ஒவ்வொரு வீடியோ பதிவும் பார்த்துட்டு தான் வரும். ஆண்டு முழுவதும் எனக்கு சிறப்பான வாழ்க்கை அமையினாக்க நீங்க வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் வாராகி அம்மனோட வழிபாடு மட்டும்தான். காவல் தெய்வம், கண்கண்ட தெய்வம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவங்க. சரிங்களா? அவங்கள இன்றைய நாள்ல இப்ப இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்கள், நீங்க வந்து சிம்மராசி அன்பர்கள் நீங்களா இருந்தீங்கன்னாக்க ஓம் வாராகமனே போற்றி போற்றி 3 முறை சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிவு பாருங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லயும் 3 முறை பதிவிடுங்க. ஓம் வாராகமனே போற்றி போற்றி அந்த கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை எழுதும் பொழுது உங்களுடைய பல நாள் வேண்டுதல்கள் என்னவோ அதை மனசார நினைச்சுக்கிட்டு 3 முறை கைகளால எழுதுனதுக்கு சமமா நினைச்சுக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுங்க. இது உண்மை நம்பிக்கை. எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் சரிங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, அதை வந்து நம்பிக்கையோட வழிபாடு செய்யலாம், நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படிங்கறது யாரும் நினைக்கிறது இல்ல. ஒரு சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீ சொன்னதை மட்டும் நடக்கலன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒருத்தரோட நான் கமெண்ட்டுக்கு வந்து நான் ரியாக்ட் பண்றதை விட இங்க பாருங்க எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மை அப்படிங்கிறது நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களை நாங்க ஏமாற்றி நாங்க வந்து பிழைக்க போறது கிடையாது. நாங்க சொல்லக்கூடிய, அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு தீங்கே நடக்க போகுது அப்படின்னாலையும் அது வந்து பரவாயில்லைங்க நடக்காது,
ஒரு டாக்டர் சொல்றாரு ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தினாக்க ஒரு இறக்கம் தருவாயில் இருக்காரு அப்படின்னாலையும் டாக்டரோட கடமை என்ன தெரியுங்களா? ஒன்றும் இல்லைங்க, சரியாயிடும், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது தான். புரியுதுங்களா? ஆதரவான ஒரு வார்த்தைகள் தான். இன்னைக்கு என்ன நடக்க போறதுங்கிறத நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் நாங்கள் பதிவிடுறோம். உங்களை ஏமாற்றி பிழைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. யார்கிட்டையும் ஒரு பைசா நம்ம கை நீட்டி வாங்குற பழக்கமும் கிடையாது. உங்களுக்கு யாராவது மனசு நோகுறபடி நாங்கள் பேசியிருந்தாக்கா மனசார நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செய்து பார்க்க முடிந்தால் பாருங்கள். மற்றவர்களுடைய நம்பிக்கையை வந்துட்டு துச்சமாக நினச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன். அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடவுளை மனசார நினச்சிக்கிட்டு அந்த கமெண்ட் பாக்ஸ் வந்து தூய்மையாக அந்த கடவுளுக்கே நம்ம எழுதக்கூடிய ஒரு லெட்டராக வந்து எழுதிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு தவறான ஒரு கமெண்டை வந்து பதிவிடாதீங்க. இதை தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல குணம் கொண்டவங்க தான். உங்களை ஏமாற்றி நாங்கள் என்னங்க செய்ய போகிறோம்? இன்னைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை பதிவை தானே நம்ம சொல்கிறோம். கிரகங்களுடைய அமைப்பு இப்படி இருக்குங்க, இதனால தான் இது மாதிரி நடக்க போகுது. இந்த விஷயங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு நல்ல விதமாக தானே பதிவிட்டுருக்கோம். ஆதங்கமாக இருக்குங்க. தவறான பதிவுகளை தவிர்த்திடுங்க. நன்றிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு நமக்கு எப்படிங்க இருக்கு அது தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துடலாங்க. அதாவது ராசியோட பெயருக்கு ஏத்த மாதிரி சிங்கத்திற்கே உரிதான கம்பீரமான தோற்றத்தையும் அட என்ன வேணா நடக்கட்டுங்க போங்க பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான மன உறுதியையும் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, என்னதான் சிங்கம் மாதிரி இருந்தாலும் சரி, மன உறுதியோட இருந்தாலும் சரி, அதே டைம்ல இவங்க கிட்ட ஒருத்தங்க வந்து உதவி அப்படின்னு கேட்டுட்டா உடனடியாக தனக்கே இல்லைனாலையும் அவங்கள வந்து ஆதரித்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இரக்க குணம் கொண்ட தாய் உள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே. இந்த இரக்க குணத்தில் இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. பார்க்கத்தான் கரடமுரடான ஆளாக இருப்பாங்க. பலாப்பழம் அப்படின்னாக்கா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படியே பொருத்தமாக இருக்கும். பேச்சு வேணா வந்து தோரணை வேணா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரகடாக இருக்கும். ஆனால் இவங்களோட குணம் பசுமாட்டில இருந்து கறந்த பாலுக்கு இணையான குணம். தூய்மையானவங்க. ஒரு நாளும் ஒருத்தங்களுடைய உழைப்பை சுரண்டனும், ஒரு நாளும் ஒருத்தங்களை ஏமாத்தி வாழணும்னு நினைச்சதே கிடையாது. தனக்குன்னே நினைக்காதவங்க இவங்க. அப்புறம் என்ன அடுத்தவங்களோட உழைப்பை சுரண்டி இவங்க சாப்பிடணும்னு நினைக்க போறாங்க. அந்த வகையில 2023 முழுக்க வந்து என்னை புரிஞ்சுக்க ஆளு கிடையாது, என்னோட கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்க ஆளு கிடையாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 எந்தெந்த விஷயங்களை வந்து நீங்க ஆதரிக்கணும், எந்தெந்த விஷயங்களை நீங்க தவிர்க்கணும், எந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பானது, யாரை அருகில வச்சுக்கணும், யாரை விட்டு நீங்க விலகி இருக்கணும் அப்படிங்கறது தெளிவா பார்க்கலாங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனா வந்த சண்டையை எளிதில் விட மாட்டாங்க. எப்படிங்க? வீண் வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க, வந்த சண்டையை விட மாட்டாங்க. ஏன்னா இவங்க நியாயமானவங்க இல்லையா? இவங்கிட்ட ஒருத்தன் வந்து சண்டை போடுறான்னா அவன் அநியாயமாக தானே போடுவான். அதுக்கு தகுந்த மாதிரியான டோஸ் வந்து அவன் வாங்கிட்டு தான் போகுவான். ஆனா இவங்களுடைய எதிரிங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சி தக்க பதிலடி கொடுத்துருவாங்க. சிம்ம ராசிகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய எதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எந்நேரம் பயத்தில் தான் இருக்கணும். ஒன்று இவங்களை விட்டு ஓடி போயிடுங்க, இல்லையே உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. சிம்ம ராசியோட எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நிலையானது கிடையவே கிடையாது. ஒன்று நீங்கள் அழிஞ்சிடுவீங்க, இவங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. இவங்களோட குணமும் சரி, இவங்களுடைய நடவடிக்கையும் சரி, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தாங்க. இவங்களோட பண்பையும் இவங்களோட அறிவாற்றலையும் இவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவங்களை வெறுக்கிறதுக்கு ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஆளுமை திறன் அதிகம். ஒரு அரசரை போல கோலாட்சி செய்யக்கூடிய திறமை வந்து இவங்க கிட்ட இருக்கு. மேக்சிமம் வந்து பார்த்தா சிம்ம ராசிகள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட ஒரு கம்பீரம் இருக்கும். சின்ன ஒரு ஒரு ஆஃபீஸ் பாய் வேலையை செஞ்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் பர்ஃபெக்டாக செய்வாங்க. அது இந்த சிம்மராசி இந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தியா, அவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீகமாக இருக்கும்.
சட்டுன்னு கோவப்படுவாங்க. ஆனா அந்த குடும்பத்தை முழுக்க வந்து காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு வேலை செய்யற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னென்ன தேவைங்கிறத அவ்வளோ அக்யூரேட்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு கரெக்டா பார்த்து பார்த்து செய்வாங்க. அந்த குடும்பத்தை வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு முதல் காரணம் இவங்கள தான் இருப்பாங்க. நிச்சயமா சிம்ம ராசி இந்த பெண்கள் வந்து உங்க வீட்டில் இருந்தாக்கா அவங்களுடைய மனசை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரு துளி அளவு கடைக்கண் பார்வை அவங்க மேல பார்த்தீங்கன்னா போதும், அவங்களோட முழு அன்பையும் நீங்க பெற்றுடலாம். உங்களுக்கு நீங்க யோசிக்க வேணாம், அவங்களுக்கும் சேர்த்து அவங்களே யோசிச்சிருவாங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க கடகடகடன் செஞ்சு கொடுத்துருவாங்க. சரிங்க, இந்த வகையில இந்த ஆண்டு முழுக்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்க போகுது தெரியுங்களா? குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க. குடும்பம் முழுக்க சந்தோஷத்துல உங்களுடைய ராசினால குடும்பம் முழுக்க சந்தோஷத்துல தத்தளிக்க போகுது. அடப்போங்க, சென்னையில வந்த வெள்ளத்துல நாங்கெல்லாம் தத்தளிச்சது எங்களுக்கு தான் தெரியும். சென்னை மக்கள் வந்து சொல்லிடுவீங்க. அது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தாங்க. கடவுள் நிச்சயமா உங்களுக்கு சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயல்பான வாழ்க்கையை கொடுக்க போறாரு. மனம் தளராதீங்க. சரிங்க, அடுத்ததா பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொண்டே இருக்குங்க. 2023 பண விஷயத்துல ரொம்பவே நீங்க கஷ்டப்பட்டீங்க. வாங்கினவனும் கொடுக்கல, உழைப்புக்கு ஏற்ற வருமானமும் இல்லை, வியாபாரத்துல நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இந்த வருடம் மாற்றத்தோட இருக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த பண வரவு நல்லா கைக்கு தாராளமா வரப்போகுது. சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டம்ங்க. உங்களின் முயற்சிகளை செம்மைப்படுத்தி காரியங்களை ஆற்றி வெற்றி பெறுவீங்க. ஒரு முயற்சி வந்து போன வருஷம் ஒரு முயற்சி செஞ்சீங்க, அது வந்து தோல்வியில முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் வந்து வேற மாதிரி முயற்சி செஞ்சு அந்த வெற்றியை வந்துட்டு அந்த வெற்றி கனியை பறிச்சிடுவீங்க. சொன்னல முன்னாடியே, சிம்ம ராசி அன்புல பார்த்தீங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டு சென்ற இடமெல்லாம் வெற்றி மேல் வெற்றி வந்து குவிக்க போகுது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொடி கட்டி பறக்க போறீங்க சிம்ம ராசி அன்பர்களே. புதிய சேமிப்பு திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய சேமிப்பை வந்து அதிகரிக்க போறீங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அசாத்திய துணிச்சல்னால மற்றவங்க செய்யறதுக்கு பயப்படக்கூடிய விஷயத்த செஞ்சு சாதனைகள் புரிய போறீங்க 2024ஆம் ஆண்டுல. சிம்ம ராசிகளை பொறுத்த வரைக்கும் பத்தலே சொல்லிடலாம், தைரியசாலி. அவங்களோட முகத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி அப்படி இருப்பாங்க, வீரமா இருப்பாங்க. என்னடா இவன் அப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆனா ரொம்ப வந்து அன்பானவங்க. பார்க்கக்கூடிய தோற்றம் சிங்கம் இல்லைங்களா? சிங்கம் வந்து சைலண்டாவே இருந்தாலும் நமக்கு வந்து பார்க்க தெரியும், அது ரொம்ப கோபமா இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு தான் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்க தோற்றம் இருக்கும். நிச்சயமா சிம்ம ராசி சேர்ந்தவங்க கிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க நம்பிக்கையான ஒரு துணையா இருப்பாங்க. அடுத்ததா அரசு வழிகள்ல மறக்க முடியாத விதத்துல சலுகை எல்லாம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே அமோகமான காலகட்டம். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். தனியார் துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களாக இருந்தீங்கனாலும் உங்களுடைய பதவியில வந்து உங்களுக்கு பண்ண மிகப்பெரிய மாற்றம் இருக்கும், உயர்வு தான் இருக்கும். சரிங்களா? நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்களுடைய வேலை அமைப்பு இருக்குங்க. அடுத்ததா கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்பாடு பட்டாவது அந்த விஷயத்த வந்து செஞ்சிருவீங்க. ஆனா ராகு பகவானும் கேது பகவானும் நிழல் கிரகங்கள். இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் இடத்துலயும் 2ஆம் இடத்துலயும் அமர்ந்திருக்காங்க. இவங்களுடைய அமர்வு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 100 முறை யோசிங்க. வாக்கை வந்து கொடுக்கறது தவிர்த்துடுங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. ஆனா முடியும் சொன்னீங்கன்னாக்கா அதை காப்பாத்துறதுக்கு படாத பாடுபட்டுடுவீங்க. சிம்ம ராசி அன்பர்களை தவிர்ப்பது ரொம்பவே சிறப்பு. இன்னும் சொல்ல போனாக்க ராகு பகவானோட 8ஆம் இடத்தோட அமர்வு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பண விஷயத்துல எச்சரிக்கையை கொடுக்கிறாரு. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. தெரிஞ்சவன் தெரியாதவன் அவங்ககிட்ட நான் வந்து எழுதி வாங்கிட்டு தான் காசு கொடுக்குறான் அப்படின்னாலையும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனமா இருங்க. முடிந்த அளவுக்கு பண விஷயத்துல அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதையோ ஜாமீன் நின்று வாங்கி கொடுக்கறதையோ கடன் வாங்குறதையோ தவிர்ப்பது சிறப்புங்க. அடுத்ததா உங்ககிட்ட மற்றவங்க சொன்ன ரகசியங்களை காப்பாத்துவீங்க. ஆனா உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்க காப்பாற்ற மாட்டாங்க. ஸோ உங்களை பத்தின விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வதை தவிர்த்திடுங்க.
அடுத்ததா உங்களுடைய நண்பர்களுடைய மத்தியில நன்மதிப்பை பெறுவீங்க. ஏன்னா எல்லா உதவியும் நீங்க தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம பேசுவாங்க. இதனாலதான் நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன், கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. காலில் விழுவாங்க உங்ககிட்ட அந்த பணத்தை வாங்குற வரைக்கும். இப்பவே கொடுத்துட்றேன், நாளைக்கே கொடுத்துட்றேன், ஒரே 2 மணி நேரத்தில் கொடுத்துட்றேன், ரொம்ப கஷ்டம், அப்படி இப்படின்னு இல்லாத ட்ராமா பண்ணி வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு நீங்க பணத்தை வந்ததை கேட்கவே மாட்டீங்க. ரொம்ப உங்களுக்கு முடியாத சங்கடத்துல போய் கேட்குறப்போ அவங்க பேசுவாங்க பாருங்க, நன்றி கெட்டத்தனமா பேசுவாங்க. நமக்கு தேவையா? நம்ம பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு நமக்கு அவங்ககிட்ட வாங்கி கட்டிட்ட இதனால மன உளைச்சலுக்குள்ள நம்ம போகிறது நமக்கு தேவையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்திடுங்க. அடுத்ததா உங்களுடைய உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் அலட்சியம் வேணாங்க. நீங்க அப்படி அலட்சியம் செஞ்சீங்கன்னாக்க பெரிய அளவுல மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சிம்ம ராசி அன்பர்கள் எப்பவுமே அக்கறை காட்ட மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு அக்கறை காட்டுங்க. நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க, சரியான தூக்கத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய குடும்பம் சிறப்பாக இருக்கும். அதை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்பவாது உங்களுடைய உடல்நிலையில அக்கறை காட்டுங்க. சின்னதா ஒரு தலை சுத்தல், மயக்கம், இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயத்த, சின்னதா ஒரு மாதிரி நடுக்கத்தை கண்டீங்கன்னா கூட உடனடியாக மருத்துவரை போய் அணுகி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அதுதான் நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது. ஏன்னா எல்லா விஷயத்தும் உங்க தலையில தான் இருக்கு. நீங்க இல்லைனாக்கா அந்த குடும்பத்தோட நிலைமையை நினைச்சு பார்த்தாவது உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. அடுத்தது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்குங்க. நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், பதவிகள்ல நற்பலன்களை எல்லாம் சீக்கிரமா பெற போறீங்க. இதனால உங்களுடைய மனம் மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்பவே மன நிறைவா இருக்க போறீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த உபரி வருமானம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மறைமுக வருமானம்லாம் பெருக்கக்கூடிய காலகட்டங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், விருப்பப்பட்டு ஓய்வு பெற்று சொந்தமா தொழில் இல்ல வியாபாரத்தில் ஈடுபடுறதுக்கான காலகட்டம் இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான சூழ்நிலை நிலவ போகுதுங்க. வேலை நிமித்தமா பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் பயணங்கள் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு சம்பள உயர்வு, இவங்க எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. இதனால மன மகிழ்ச்சி பெற போறீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலையில இருந்துகிட்டே சொந்தமா தொழில் செஞ்சு உபரி வருமானத்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததா சொந்த வீடு இவ்வளவு நாளா இல்லாதவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில், அதாவது 2024ஆம் ஆண்டுல சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய வசதி வாய்ப்புகள்லாம் உயர போகுதுங்க. ரொம்பவே மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க. எந்தெந்த விஷயங்களுக்கு 2023ஆம் ஆண்டு சங்கடப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதமா அமைய போகுதுங்க. அடுத்ததான் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாடிக்கையாளர்களோட ஆதரவு தொடர்ந்து இருக்குங்க, நல்ல முறையில இருந்து வரும். எவ்வளோ இப்போ உங்ககிட்ட வாங்கக்கூடிய ஒரு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க அதிகமான சலுகைகளை கொடுத்து கூப்பிட்டாலையும் போக மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய சிறப்பான கவனிப்பு அந்த மாதிரி. அடுத்ததான் நீங்க கொடுக்கக்கூடிய தரமான பொருட்களை விநியோகம் செய்து வருவதன் மூலமாக புதிய வாடிக்கையாளர்களும் உங்களை தேடி வருவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, சிம்ம ராசிகளை பொறுத்த வரைக்கும் நேர்மையானவங்க, நியாயமானவங்க. அடுத்ததான் உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் விரிவுபடுத்துவீங்க. வேற ஒரு புதிய இடத்திற்கு மாற்றுறதுக்கும் இதை புதுசா கிளைகளை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ஸ்தானம் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை, புரியுதுங்களா? திருப்தியான லாபம் கிடைக்கும். அடுத்ததா உங்களுடைய மனைவியோட பெயர்ல புதுசா வீடு வாங்கறதுக்கு, நிலம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க. இதை தொடர்ந்து கலைத்துறையில ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரப்போகுது. நிறைய பேரை போய் சந்திக்க போறீங்க. அதாவது பல முன்னணி நிறுவனங்கள் தானா முன் உங்களை தேடி உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. உங்களோட திறமைகள் முழுசா வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரசிகர்கள் பட்டாளம் அதிகரிக்க போகுது. இந்த மீடியாக்கள்ல உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட பெயர் புகழ்ல நான் சொன்ன இல்லைங்களா முன்னாடியே 8 திக்கும் பரவ போகுது. புரியுதுங்களா? நீங்க பல நாள் பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு திறமை வச்சிருக்கேன், திறமையே இல்லாதவங்க எல்லாம் வெளியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும்.
அதுக்கான ஒரு நேரம் காலம் வரணும் இல்லையா? இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமா இருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கு. உங்களுடைய பெயர் சொல்லாத வாய் இருக்க போறது கிடையாது. உங்களுடைய திறமைகள் முழுமையா நீங்க வெளிக்காட்டி உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற போறீங்க. உங்களுக்கான இடத்தை பிடிக்க போறீங்க. நீண்ட தூர வெளிநாட்டு பயணங்கள் மூலம் சிலருக்கு சொன்னல 8 திக்குனாக்க வெளிநாட்டுக்குலாம் நம்மளோட பெயர் தெரியணும் இல்லையா? வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சிம்மராசி அன்பர்களே. அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில அதிக மதிப்பெண்ணை பெற போறீங்க. உங்களுடைய ஆசிரியர்கள்லாம் உங்களை வந்து பாராட்டு மேல பாராட்ட போறாங்க. கல்வியில நிறைய சலுகைகள்லாம் பெற போறீங்க. விளையாட்டு போட்டிகள்லாம் உங்களுடைய பெயர் தான் வெற்றி வாகை சூட போறீங்க. நீங்க கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு போட்டி தேர்வுகளில் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க நினைத்த பதவிகளை பெற போறீங்க. நீங்க நினைச்ச மாதிரி நடக்க போகுது. 2024ஆம் ஆண்டு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு அரசாங்க பதவி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலனை வந்துட்டு சீக்கிரமா அனுபவிக்க போறீங்க. அயல் நாட்டுக்கு, அதாவது வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும் போதே வந்துட்டு வேலை வாய்ப்பு வந்துடும். இதை விட ஒரு நல்ல விஷயம் என்னங்க இருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு? படிச்சு முடிச்சு நாயாப்பையே அலைஞ்சா கூட வேலை கிடைக்கிறது இல்ல. ஆனா அது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப வேலை கிடைச்சிரும். இந்தப்ப உங்க கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர், நீ எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன்னா திறமசாலிங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். அடுத்த அரசியலில் ஈடுபட்டக்கூடிய நம்மளோட சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தன்னலமற்ற தொன்றுக்கு ஏற்ற மாதிரியான பதவி வந்து சேரப்போகுது. மேலிடம் ஃபுல்லா உங்களுடைய பேச்சுக்கள் தான். இவருக்கு சீட்டு கொடுக்கலாம், இவரை நிறுத்தணும்னாக்க நம்மளோட கட்சி முன்ன வந்துடும், இவருக்கு அந்த இடத்துல ஏரியாவில் மதிப்பு அதிகம், அந்த கட்சியில் இருக்கிறதுனால இவருக்கு பெயர் அது வந்துச்சா, இவரோட குணத்தினால இவருக்கு அந்த கட்சியில இருக்காருன்றதை தாண்டி இவரோட குணத்துக்கு இவரோட பெயருக்கு தாங்க நன்மதிப்பு அதிகம். இதனால நல்ல மரியாதை, இதன் மூலமாவே வந்துட்டு பொறுப்பான பதவிகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. பொருளாதார நிலையும் வந்துட்டு நல்ல முறையில் இருக்க போகுது. உங்களுடைய வங்கி கணக்கோட சேமிப்பு இருக்கு இல்லைங்களா, அது பெருகிக்கிட்டே போக போகுது. வீடு மனம் வாங்குறது, வண்டி வாகன வசதிகள், இதுக்கெல்லாம் குறைவே இல்லாம போக போகுது. உங்க வீட்டுல இருக்கவங்களே, உங்க குடும்பத்தாரே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவன் பெருசா அரசியல் இருக்கானா, ₹1 கற்பூரம் வாங்குறது கூட இவனுக்குலாம் துப்பு இல்லை, வந்துட்டான் தோல் மேல துண்டை போட்டுக்கிட்டா அப்படின்னு பேசின உங்க குடும்பத்தாரே வந்து பாத்தீங்கன்னாக்கா வாய் மேல விரல் வைக்க போறாங்க. மூஞ்சில கரிய பூசக்கூடிய காலம். புரியுதுங்களா? அரசியல் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பதவிகள் தேடி வரப்போகுது. உங்களுடைய கட்சியை வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பெயரையும் புகழையும் தான் வந்துட்டு பேச போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலகட்டம். அரசியல இருக்குன்னு தான் பேரு. எனக்கு என்ன, நாயா பேயா அலைஞ்சு தொண்டு பண்ணாலையும் நல்லதை சொன்னாலையும் நம்மளை யாரும் மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போலான்னு கூட நினைச்சிருப்பீங்கல்ல. நீங்க ஒதுங்கினாலையும் விடாது, உங்களை தேடிதான் பதவிகள் வரப்போகுது. அடுத்ததா உன்னதமான பிறவிங்க சிம்ம ராசி பெண்கள். வீட்டுக்கு தேவையான நவ நாகரிக பொருட்களையும் வாங்கி வீட்டை வந்து அழகுபடுத்துவீங்க. நான் முன்னாடியே சொன்னல, சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமா இருக்கும், பார்க்கவே அழகா இருக்கும், அவ்வளோ சுத்தமா வச்சுப்பாங்க. உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள்லாம் வரப்போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் பெருமளவு வந்து பாடுபட்டிருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பலனா இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க பெரும் முயற்சி செய்ய வேணாம். உங்களோட குடும்பத்துக்கான முன்னேற்றத்திற்கு நீங்க வந்து பெரும் துணையா இருக்க போறீங்க. இத்தனை நாளா நீங்க தான் வந்து இந்த குடும்பத்து மேல வந்து அக்கறை அன்பு காட்டிட்டு இருந்தீங்க. உங்க மேல யாரும் அதுக்கு அந்த விஷயத்த செய்யல அப்படிங்கிறதும் சில சமயங்கள்ல நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து அப்படியே உள்டாவ மாறப்போகுது. அவங்க எல்லாரும் உங்களுடைய அருமை பெருமைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல அன்பு பாராட்டுவாங்க. உங்களோட துணை இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் முக்கியம். அவரு சாப்பிட்டியான்னு கூட கேட்டதில்லை இல்லைங்களா? இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க, உங்க மேல அக்கறையும் அன்பையும் அப்படி பொழிய போறாரு. நிறைய சர்ப்ரைஸ் பண்ண போறாரு. நகை ஆடை ஆபரண சேர்க்கைக்கெல்லாம் இவர் தான் உங்களுக்கு வந்து துணையா இருக்க போறாரு. நீங்க செய்யறது என்ன வேணா செய்யுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவா இருப்பாரு. அவங்களோட குடும்பமே உங்களுக்கு வந்து எதிராக நின்னாலும் சரி, இவரோட சப்போர்ட் உங்களுக்கு வந்து பெரும் பலமா இருக்க போகுது.
மேலும் சொல்ல போனாக்க இந்த வருடம் முழுக்க வந்து பார்த்தனாக்க சிம்ம ராசி சேர்ந்த பெண்களுக்கு ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கு. உங்களுடைய பிறந்த வீட்டு வகையில வந்துட்டு நிறைய அதாவது சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலயமா உங்களுடைய நன்மதிப்பு அதிகரிக்க போகுது. உங்களுடைய கணவர் வீட்டுக்கு முன்னாடி உங்களுடைய தாய் வீட்டு சொத்துக்கள் பெருமை சேர்க்கும். ஆக மொத்தத்துல நம்மளுடைய சிம்ம ராசி அன்பளுக்கு 2024ஆம் ஆண்டு வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக தாங்க அமைஞ்சிருக்கு. இதுல மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திர பலன்களை தனித்தனியா பார்த்துடலாங்க. இந்த மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்லாண்டு காலமா திட்டமிட்டு வந்த எல்லா விஷயத்தையும் இவ்வளோ வருஷமா நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. சொந்த வீடு கட்டணும், ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டமிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த திட்டங்கள்லாம் வந்துட்டு பலித்தமாக போகுது. வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது. நினைச்ச மாத்திரம் நடைபெறுங்க. உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலத்துக்கு குறைவே இருக்காது. சந்தோஷம் நிறைஞ்சிருக்க போறீங்க. எதிர்பாராத தனவரவுகள் சிலருக்கு உண்டுங்க. இந்த மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களோட குணம் என்ன தெரியுங்களா? ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து வெற்றி பெற வரைக்கும் விட மாட்டாங்க. சளைக்காம அதுக்கு வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த முயற்சிக்கு தகுந்த மாதிரியான வெற்றி கிடைக்குங்க. இதனால மன மகிழ்ச்சி அடைவீங்க. உடல்நிலை சீராக இருக்கும். அக்கம் பக்கம் இருக்கும் கிட்ட மட்டும் கொஞ்சம் அளவா வச்சுக்கோங்க. பேசுறதே நிறுத்திட்டா கூட ரொம்ப சிறப்பு. அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெருமை வந்து பன்மடங்கா பெருக போகுதுங்க. இதை தொடர்ந்து பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் மிக திருப்தியான நிலை காணப்படுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரோட தேவைகளையும் நிறைவேற்றி மகிழ்ச்சி கொள்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்லாம் அதிகமா நடத்தி வைப்பீங்க. மற்றவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு அந்த சுப நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுவீங்க. பிரிந்த உறவினர்கள் எல்லாமே வந்து திரும்பி வந்து சேருவாங்க. மற்றவங்களுக்கு பெருமளவுல உதவி செய்வீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று மகிழ போறீங்க. மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையா இருக்க போறீங்க. அவங்கள ஊக்குவிக்க போறீங்க. நீங்க செய்யக்கூடிய பயணங்கள் மூலம் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. ஆனா அந்த பயணங்கள் போது மட்டும் ரொம்பவே கவனமா இருங்க உங்களுடைய உடைமைகள் மீது. அடுத்த உத்திரம் 1ஆம் பாதம் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக விஷயங்கள்ல பெரும் நற்பலன்களை எதிர்பார்க்கலாங்க. பணப்புழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பணிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பா இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல பணிகள்ல எச்சரிக்கையுடன் செயல்படுவது ரொம்பவே சிறப்பு. முடிஞ்சதுனாக்க கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அரசு வழிகள்ல சில அனுகூல பலன்களை எதிர்பார்க்கலாங்க. தேவையில்லாம கடன் வாங்குறத தவிர்த்திடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகும். அதிக லாபமும் கிடைக்குங்க. கடன் வாங்குறதுல அகலகால் மட்டும் வச்சிடாதீங்க. முடிந்த அளவுக்கு கடன் வாங்குறத தவிர்ப்பது சிறப்பு. கடித போக்குவரத்து நன்மை தருங்க. வாகனங்களை ஓட்டி செல்றப்போ வேகத்தை குறைச்சிக்கோங்க. ரொம்பவே நிதானம் தான் உங்களுக்கு விவேகமா செயல்படுங்க. புரியுதுங்களா? ஆக மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பளுக்கு 2024ஆம் ஆண்டு வந்து ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கு. எந்த ஒரு நீங்க கஷ்டப்படுறமான ஒரு விஷயமும் நிகழ போகவே போகாதுங்க. இன்னும் சிறப்பா இருக்கணும், எந்த ஒரு தடை தாமதத்தையும் அனுபவிக்க கூடாது, இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு சிறப்பா இருக்கணும்னு நினைச்சுனாக்கா ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் தவறாம சிவன் கோயிலுக்கு சென்று 11 முறை சிவ ஆலயத்தை வலம் வாங்க. பிரதோஷ காலங்கள்ல நந்தீஸ்வரரை வணங்குவது சிறப்புங்க. உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுப்பாரு. சமூகத்துல நல்ல அந்தஸ்து அதிகாரம் கிடைக்க பெறுவீங்க. ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அனுதினமும் சொல்லிக்கிட்டே வாங்க. 3 முறை, 9 முறை, இல்ல 11 முறை ஓம் நமச்சிவாயா தினமும் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். எந்த ஒரு தடை தாமதத்தையும் தூக்கி போட்டுடலாம். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஓம் அப்படிங்கிற விஷயம் பிரபஞ்சம் உருவான போது உண்டான சத்தம். ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்றப்போ இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வசமாகுங்க. தினமும் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க தினமும் காலையில குளிச்சு முடிச்சுட்டு 5 முகம் இருக்கக்கூடிய ஒரு மண் அகல் விளக்க சுத்தமா வாங்கி வச்சுக்கோங்க. புதுசா இன்றைய நாள்ல இருந்து கூட அந்த வழிபாடை தொடங்க. அந்த 5 முகம் கொண்ட மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு அனுதினமும் அவரோட நாமத்தை சொல்லிட்டு அன்றாட வேலைகள் தொடங்க. ஒவ்வொரு நாளும் சிறப்பாகவே இருக்கும்.
உங்க மனசு சஞ்சலப்படுற மாதிரி எந்த ஒரு கெட்ட விஷயம் நடந்துடாதுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மறுபேச்சு கிடையாது. உங்கள் செயல்களுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நினைத்தது நினைத்த மாத்திரம் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த சிவபெருமான். நீங்க இந்த ஆண்டு முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானோட வழிபாடு, சூரிய பகவானோட வழிபாடு, வாராகி தாயோட வழிபாடு. முக்கியமா நீங்க ஞாயிற்றுக்கிழமைகளை கட்டாயம் வழிபாடு செஞ்சு ஆகணும். சரிங்க, இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தாங்க. தனிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு சிறிதளவு மாறுபடுங்க. இன்றைய நாள் மட்டும் இல்லைங்க, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும், அதாவது இந்த ஆண்டு முழுவதுமே நம்மளோட சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. ஓம் நமக் சிவாய. நன்றி.